மாண்புமிகு அம்மாவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றத்தில் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு விவகாரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்குமாறு விட்டிருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள லட்சம் சிறு வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலை உருவாகியிருக்கும். இன்று வணிகர்களின் காவலாக தன்னை காட்டிக்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகம் அன்று மத்திய காங்கிரஸ் அரசுக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் சிறு வணிகத்தில் அந்நிய முதலீடு மசோதா வாக்கெடுப்பு வந்தபோது அந்நிய முதலீட்டுக்கு ஆதரவு தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களித்தது. வணிகர்கள் சமூகம் ஒருபோதும் மறக்காதவர்களை மன்னிக்காது. தமிழகத்தில் உள்ள அனைத்து வணிகர்களும் ஒற்றுமையாக செயல்பட்டால் சிறு வணிகத்தில் கார்ப்பரேட் கம்பெனிகள் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். முக்கியமாக அந்நிய பன்னாட்டு நிறுவனங்கள் எந்த ரூபத்தில் தமிழகத்தில் வந்தாலும் அதை தடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு துணை நிற்கும். மாண்புமிகு அம்மாவின் அரசு வணிகர்களின் நலனுக்காக செய்த நடவடிக்கைகள் சிலவற்றை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக கொண்டு நான் கருதுகின்றேன். தமிழகத்தை சார்ந்த சில முக்கியத்துவம் வாய்ந்த சரக்குகள் மற்றும் சேவைகள் மீதான வரி விலக்கு, வரி குறைப்பு மேற்கொள்வது தொடர்பான கருத்துக்கள் சரக்குகள் மற்றும் சேவைகள் மன்றத்தில் முன் வைக்கப்பட்டது. சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிமன்ற கூட்டங்களில் ஜிஎஸ்டி போது அம்மாவின் அரசு மேற்கொள்ளப்பட்ட சீரிய முயற்சியின் விளைவாக 39 சரக்கு மற்றும் 11 சேவைகளின் மீதான வரி விலக்கு, வரி குறைப்பு அளிக்கப்பட்டது. ஜிஎஸ்டி வரி மற்றும் அத்துறையின் மென்பொருள் பயன்பாடு சம்பந்தமாக வரி செலுத்துவோருக்கு உதவுவதற்காக 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஹெல்ப் டெஸ்க் அம்மாவின் அரசால் அமைக்கப்பட்டு இன்றும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கொரோனா நோய் தொற்று காலத்தில் முழு அடைப்பின் போது வணிகர் நலன் காக்க வணிக நல வாரிய உறுப்பினர்களுக்கு ரூபாய் 2000 வழங்கப்பட்டது. மாநகராட்சி சார்பில் பொருட்கள் விற்பனை செய்ய, தள்ளுவண்டிகள், அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்ய தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வணிகர்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டது. இக்காலகட்டத்தில் வணிகர்கள் முன்கள பணியாளர்களாக அரசுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியதை இப்போது நினைவு கூர்ந்து எனது நன்றியினை வணிக பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு 42வது வணிகர் தின விழா வணிகம் பாதுகாப்பு மாநாடாக நீங்கள் நடத்துவதாக விழா அழைப்பில் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சியில் வணிகருக்கு மட்டுமல்ல யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. குறிப்பாக வணிகர்கள் அவரது வணிக நிறுவனங்களில் அடிக்கடி தாக்கப்படுவது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பார்க்கிறோம். இந்த ஆட்சியிலே குறிப்பாக இந்த தாக்கப்படுகின்ற சம்பவம் எதனால் ஏற்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது கஞ்சா போதை அந்த கும்பலால் இந்த வன்முறை ஏற்படுகின்றது. அதோடு ஆளுங்கட்சியினரால் மாமூல் வியாபாரியிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது. பூட்டியிருக்கும் கடைகளில் இந்த ஆட்சியில் கொள்ளை போவது தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சரியான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. காரணமின்றி உள்நோக்கத்துடன் அரசு அலுவலர்கள் வணிக நேரத்தில் தொடர்ந்து ஆய்வு என்ற பெயரில் வியாபாரிகளை துன்புறுத்துவது என்று ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கின்றது. எதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் சமூக விரோதிகளால் வணிகர்கள் தாக்கப்படுகின்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது. அனைவரும் அறிந்ததே இது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக புரோட்டா கடை தாக்குதல், கைபேசி கடை தாக்குதல், அழகு நிலையம் நடத்தி வந்த பெண்கள் மீது தாக்குதல் என்று
பல தாக்குதல் அன்று அணிவகுத்தன. ஆட்சிக்கு வந்த பிறகு விழுப்புரத்தில் ஃபேன்சி ஸ்டோரில் போதை ஆசாமி தடுத்த வியாபாரியை கொலை, கஞ்சா போதை ஆசாமிகள் அந்த ஆசாமியில் கடையிலே நுழைந்து வணிகளை தாக்குவது, இதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதே போல காஞ்சிபுரம் போன்ற ஒரு சில நகரங்களில் வணிகர்கள் சமூக விரோதிகளால் தாக்குவதை தடுக்க தவறிய அரசுதான் வடியா திமுக அரசாங்கம். ஆர்ப்பாட்டம் செய்வதை இங்கு வருகின்ற வியாபாரிகள் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். இதையெல்லாம் கண்டித்து 1989 கொத்தவால் சாவடியில் வணிகம் செய்ய சென்ற வணிகர்களை சமூக விரோதிகள் தாக்கிய போது வணிகர் ஒற்றுமையாக மறைந்த திரு வெள்ளையன் அவர்களது தலைமையில் கொளத்தூர் திரு ரவி உள்ளிட்ட அனைவரும் ஒன்று சேர்ந்து தடுத்ததையும் 1997 கோயம்பேடு வணிக வளாக நுழைவு வரியை எதிர்த்து மாபெரும் போராட்டம் நடத்தியதையும் திமுக ஆட்சி அதிகாரியால் இருக்கும் போது இது போன்ற நடந்த முக்கிய நிகழ்வுகள் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரவையின் நிர்வாகிகள் எனக்கு எடுத்துக் கூறினார்கள். திமுக எப்போதும் வணிகர்களுக்கு எதிரான கட்சி. திமுகவினருக்கு சாதகமாக உள்ள ஒரு சில வணிகர்களை பயன்படுத்தி வணிகரிடையே பிளவு உண்டாக்குவதற்கு திமுக கைவந்த கலை. திமுக நாட்டின் பொருளாதாரத்திற்கான முதுகெலும்பு வணிகர்கள். உற்பத்தியாளருக்கும் வாங்குவோருக்கும் இடையே அச்சாணியாக திகழ்வது நமது வணிகர்களே. அவள் நலனை பாதுகாப்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சிறிய தேநீர் விடுதி, அடகு கடைகள், சிற்றுண்டு சாலைகள் போன்ற வியாபாரங்கள் தொழில் செய்வதற்கு முழு அளவில் காவல் மற்றும் சட்ட பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று இங்கே வியாபாரிகள் இடத்திலே தெரிவித்தார்கள். அதை எங்களுடைய ஆட்சியிலே முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. மீண்டும் ஆட்சி வளர்ந்த பிறகு இந்த கோரிக்கைக்கு நிச்சயமாக அண்ணா திமுக செவிசாய்க்கும். நீங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் பாதிக்கப்படும் சுதேசி வணிக நிறுவனங்களுக்கு முழு அளவில் வரி விலக்கு அளித்து அந்த நிறுவனங்கள் அரசு காத்திட வேண்டும். நேர்மையாக வரி கட்டும் வணிக நிறுவனங்களையும் வணிகர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதவி ஏற்கும் போது அரசின் சார்பில் கௌரவிக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். வணிகர்கள் லாரியில் சரக்குகளை கொண்டு செல்லும் போது அதிகாரிகள் நடத்தப்படும் சோதனையின் போது ஏதேனும் குறைபாடு இருப்பின் லாரியில் உள்ள மொத்த பொருட்களுக்கு ஈடாகவே அல்லது பொருளின் மதிப்பில் 2 மடங்கோ அபராதம் விதிக்கின்றனர் என்று வியாபாரிகள் என்னிடத்தில் தெரிவித்தனர். இது தவிர்க்கப்பட வேண்டும். உண்மையிலேயே தவறு நடந்திருந்தால் விடுபட்ட பொருளுக்கு அபராதத்தை விதித்தால் சரியாக இருக்கும். அதுதான் முறை. 2 வருடங்களுக்கு முன்பு வணிகரிடம் என்னிடம் தெரிவித்த மற்றொரு முக்கியமான குற்றச்சாட்டு, வணிக வரி அதிகாரிகள் ஏதேனும் ஒரு கடைக்கு சென்று டெஸ்ட் பர்ச்சேஸ் என்று சொல்லி அந்த கடைக்காரர்களுக்கு அதிகமான அபராதம் விதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை நான் சட்டமன்றத்திலே நான் பேசினேன். இப்பொழுது அது குறைக்கப்பட்டிருப்பதாக என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது. நாட்டு மக்கள் இரு கண்களாக திகழ்பவர்கள் வேளாண் பெருமக்களும் வணிக பெருங்குடி மக்களும் தான். வேளாண் பெருமக்கள் மக்களின் வயிற்றில் பசியை போக்கும் உணவுப் பொருட்களை உருவாக்குகின்றார்கள். வணிகர்கள் அவைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள். இரு தரப்பினரும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் என அனைத்து உணவுப் பொருட்களின் விலையும் மின்மை முட்டும் அளவுக்கு இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே உயர்ந்துள்ளது. கட்டுப்படுத்திய தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். வணிக பெருமக்கள் தலையில் பழியை சுமத்துகிறது. விலை ஒரு பக்கம் ஏறினால் அதை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது. ஆனால் வியாபாரி மீது இந்த அரசு பழி சுமத்துகின்றது. இது கையிலாகாத ஆட்சியாளரும் இரட்டை வேடத்தை வணிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும்.
ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வணிக பெருமக்களுக்கு உறுதியாக இதய சக்தியோடு செயல்பட்டு வருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்கு வணிகர்களாக உங்களிடம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்ப phase 2 is open now. Launching G Square Aranya at Porur, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.